Nice morning to everyone. In this video class, we are going to deal with 9th standard English unit 4 prose part 1 video 17 oranges. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம unit 4 வந்து learn பண்ண போறோம். proseல 17 oranges part 1 video வந்து learn பண்ண போறோம். Now let's start the class. 17 oranges written by Bill Norton. Warm up page, share with your classmates. So imagine you are caught while sneakily eating something without your parents permission. So உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் ஏதாவது ஒன்று உங்கள் பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா இந்த லெசனை வந்து நீங்கள் என்ன அப்படின்றத ஒரு அளவு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வுட் பி யுவர் ரியாக்ஷன் அட் த மொமெண்ட்? ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டாங்க. ஸோ ஏன் நீ தான் வந்து இப்படி எடுத்து சாப்பிட்றியான்னும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பயந்துருவோம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப பயந்துருவோம். ஏன்னா மாட்டிக்கிட்டோம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியாது. செகண்ட் கொஸ்டின், ஹவு வுட் யூ மேனேஜ் தட் சுச்சுவேஷன்? ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? அதாவது சிரித்து சமாளிப்பீங்களா, இல்லை அழுது சமாளிப்பீங்களா, இல்லை ஏதாவது ரீசன் சொல்லி சமாளிப்பீங்களா அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். In the story 17 oranges, let us see if the narrator is able to cleverly manage a tricky situation or not. இந்த ஸ்டோரி 17 ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் ஒரு தப்பு செய்யும் போது கையங்கலமாக மாட்டிக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வந்து ட்ரிக்கி சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை எப்படி வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி வெளில வராரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவர் வராரா இல்லையா அப்படின்றத இந்த ஸ்டோரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆரஞ்சஸ், ஐ வாஸ் fond of them. I used to eat them all day and every day. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I have never eaten an orange again. I want to tell you the story. I was driving a little pony and cart for the Swift delivery company and I often went in and out of the docks. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அதாவது ஒரு ஃப்ரூட் பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபவுண்ட் ஆஃப் தம், அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபவுண்ட் மீன்ஸ் லவ், அதாவது அந்த ஆரஞ்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ஈட் தெம் ஆல் டே, தினமும் சாப்பிட சொன்னாலும் அவர் வந்து அந்த ஆரஞ்சஸ் வந்து ஃபுல்லாகவே வேறு எதுவுமே வேணாம், அது மட்டும் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிக்கும். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு போலீஸ்மேன் வந்து என் பாக்கெட்டில் இருந்த அந்த 17 ஆரஞ்சஸை பார்த்துட்டார், கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே என்னை வந்து லாக் பண்ணிட்டாரு, என்னை கைது செஞ்சுட்டாரு. நான் அதுலேருந்து இனிமேல் நான் வந்து ஆரஞ்சே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் வந்து இப்போ அந்த ஸ்டோரி என்னன்றதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஐ வாஸ் டிரைவிங் எ லிட்டில், அவர்கிட்ட வந்து ஒரு போனி கார்ட் இருக்குது. போனி கார்ட் அப்படின்ற கட்டை குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குதிரை, அந்த குதிரை வண்டி ஒன்று இருக்குது. அவர் வந்து இந்த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு, ஒரு டெலிவரி பாயாக வேலை பார்க்குறாரு. ஸோ அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஷிப்பில் போட்டில் வர அந்த திங்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறது. அங்கேருந்து அந்த டாக்ஸ்லேருந்து, அதாவது அந்த கப்பல் அந்த மேடை தளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து டெலிவரி, அதாவது இங்கேயும் அங்கேயும் அந்த திங்ஸை வெளியில் எடுக்கிறது தான் அவரோட ஒர்க்கு. ஸோ இந்த பேசேஜை நம்ம லேர்ன் பண்ணதுலேருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர் டிட் த நரேட்டர் ஒர்க்? ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த பாய் தான் வந்து நரேட்டர். ஸோ இந்த நரேட்டர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஓகேவா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஸோ அதை தான் நீங்கள் ரைட் பண்ணணும். த நரேட்டர் ஒர்க்ட் அட் ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஓகே, தென் வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ்? அந்த டாக்ஸில் இவருக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டாக்ஸ், அதாவது திங்ஸ், அந்த குட்ஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளேயும் வெளியேயும் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இவருக்கு ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு, ஐ வாஸ் நாட் ரியலி எ thief, but I usually lift the dogs with something under my apron. I had made the apron myself and it was a big one. When there was a banana boat in the docks, I drove my little cart beside it. Sometimes bunches of bananas fell to the ground. Often my friends kicked a bunch of me from the boat. I always picked up the bananas quickly and
hid them under my apron. Then I spent the rest of the day eating bananas. I like bananas, but I like oranges best of all. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உண்மையான திருடனே கிடையாது. என்னோடய ஒர்க் வந்து இந்த டாக்ஸில் பார்த்திங்கன்னா குட்ஸை வந்து இங்கேயும் உள்ளே வைக்கிறதும் எடுத்துகிட்டு போகிறதும் தான் என்னோடய ஒர்க்காக இருந்துச்சு. என்கிட்ட வந்து ஒரு ஏப்ரான் இருந்துச்சு. ஏப்ரான் அப்படின்னா குக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம். அதில் பேக்கெட் இருக்கும். ஸோ இதை வந்து அவனே ரெடி பண்ணியிருக்கான். ஒரு பிக் ஒன், ரொம்ப பெரிய சைஸில் அவனே வந்து ரெடி பண்ணது தான் அந்த ஏப்ரான். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனானா போட்லாம் வரும். ஸோ பனானாவெலாம் எடுத்துகிட்டு வர அந்த போட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார்ட், அவனோட போனி கார்ட் இதுதான் அந்த பிக்சரில் உள்ளது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அதை வந்து அந்த போட்லேருந்து அந்த போனி கார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து பஞ்ச் ஆஃப் அந்த ஒரு சீப்புமா என்ன பண்ணணும்னா கீழே விழுந்துடும். ஸோ அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை காலாலே உதச்சி அவனோட போட்டுக்கு போட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலில் உதச்சி அவங்க அந்த அவனோட போனி கார்ட் அதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைனா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணி. ஸோ இப்படி வந்து அந்த போட்லேருந்து அவங்க கிக் பண்ணுற காலால் உதச்சி தூக்கி போடுறது இவன் என்ன பண்ணுவான்னா, குயிக்காக அவனோட ஏப்ரானில் என்ன பண்ணுவான்னா ஷிஃப்ட் பண்ணிப்பான், எடுத்து வச்சுப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அவனோட ஏப்ரானில் உள்ள பாக்கெட் வந்து பெருசாக இருக்குது. அதில் என்ன பண்ணுவான், மறைச்சி வச்சுருப்பான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ரூமில் இருக்கும்போது, அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பனானா சாப்பிடுவாங்க. ஸோ என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து பனானா பிடிக்கும். ஆனால் ஆரஞ்சை விட வந்து பனானா வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு பனானா வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. எல்லா ஃப்ரூட்ஸை விட அவனுக்கு வந்து ஆரஞ்சுனா அப்படி ஒரு விருப்பம் அப்படின்றத அவன் இங்கே டெலிவர் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு, ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தெம், பட் சம் பீப்புள் planned a theft very carefully. Clem John was a careful planner. Let me tell you about Clem. One day, Clem was coming out of the docks. He was carrying a box. What have you got in here? Asked Pongo, the policeman. A cat, replied Clem. Please don't make me open the box. The cat will run away. A cat, Pongo said. I don't believe you. Open the box, but the cat will run away, Clem said again. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து பிளான் பண்ணி திருடுவாங்க. அதில் வந்து ஒரு ஆள் அப்படின்னா யாருன்னா கிளெம் ஜோன்ஸ் தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி திருடக்கூடியவன். அவனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிளெம் வந்து அந்த டாக்ஸ்லேருந்து வரான், அந்த கப்பலோட மேடைத்தளம் இருக்குல்லையே அங்கேருந்து வரான். ஸோ வரும்போது வாட் ஹாவ் யூ காட் இன் ஹேர், நீ என்னத்தை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி பாங்கோ அப்படின்ற அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு. ஏன்னா அந்த கப்பல் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்மேன். ஸோ அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, கேட், அந்த பாக்ஸில் இருக்கிறது கேட் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். ப்ளீஸ் வந்து அதை என்னை ஓப்பன் பண்ண சொல்லிடாதீங்க, ஏன்னா கேட் வந்து என்ன பண்ணிவிடும்னா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. ஐ டோன்ட் பிலீவ் யூ, நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன். ஓப்பன் த பாக்ஸ், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அவன் திரும்ப என்ன சொல்கிறான், பட் த கேட் வில் ரன் அவே, கண்டிப்பாக வந்து கேட் வந்து ஓடி போயிடும் அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணுறான்னா ஆன்சர் பண்ணுறான். There isn't a cat in the box, replied Pongo. Open it up. அதில் கேட் இருக்கா, அதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து போங்கோ வந்து புஷ் பண்ணுறாரு. ஓகே, Clem got very angry but finally opened his box. Out jumped a ship's cat. The cat ran back into the docks. Clem ran after the cat. He was shouting angrily. ஸோ அவர் திரும்பவும் வந்து அதை துறை அப்படின்னு சொல்லும்போது கிளெம்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, கேட் வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திரும்ப ஃபைனலாக என்ன பண்ணுறான், ஓப்பன் பண்ணும்போது ஷிப்ஸ் கேட், அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய கேட். ஏன்னா கப்பலில் வந்து எலி தொல்லை நிறையா இருக்கும். ஏன்னா சரக்கு கப்பல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதில் எலி இருக்கும். ஸோ அதுக்காக கப்பலில் வளர்ப்பாங்க. ஸோ அந்த கேட் அது. ஸோ அவன் சொல்கிறான், அவர் வந்து கேட்கல. ஆனால் ஓப்பன் பண்ணும்போது திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாக்ஸ் கிட்ட ஓடி போயிடுச்சு. திரும்பவும் கிளெம் என்ன பண்ணுறான்னா அந்த கேட்டை பிடிக்கிறதுக்காக அவனும் பின்னாடி ஓடி போகிறான். ரொம்ப கோபத்தோட கத்திக்கிட்டே என்ன பண்ணுறான், அந்த கேட்டை பிடிக்க ஓடி போகிறான். ஸோ இந்த பேசேஜ்லேருந்து நமக்கு 2 questions கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் கிளெம் ஜோன் கேரிங் இன் த பாக்ஸ். ஸோ கிளெம் ஜோன் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னா ஷிப்ஸ் கேட். ஓகே, செகண்ட், வாட் ஹேப்பன்ட் வென் த பாக்ஸ் வாஸ் ஓப்பன்ட். அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷிப் கேட் என்ன பண்ணிடும்னா ஓடி போயிடும் அந்த டாக்ஸ் கிட்டே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 minutes later Clem came back with the same box. He was holding the lid down tightly. Pongo
laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home. Then he smiled. He opened the box in the kitchen and took out a large Dutch cheese. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 minutes later 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிளெம் என்ன பண்ணுறான், திரும்பவும் அந்த டாக்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரான். அங்கே அவன் கையில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ரொம்ப டைட்டாக மூடிட்டு வரான். ஸோ இப்போ வந்து அந்த போங்கோ அந்த போலீஸ்மேன் பார்க்குறாரு. ஸோ சிரிச்சிட்டே இருக்கார், இதை வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு. அவர் ஏதோ கேட்டுருவாரோ, திரும்ப ஓப்பன் பண்ண சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு அவரை முறைச்சி பார்த்துட்டே அப்படியே என்ன பண்ணுறான்னா கிராஸ் ஆகிறான். அவரை கிராஸ் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிரிப்பு வருது. ஏன் அப்படின்னா இந்த தடவை வந்து அவரை ஏமாற்றிருக்கான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கான், பூனையை கூட்டிகிட்டு வந்த மாதிரி நடித்தான் இல்லையா. நெக்ஸ்ட் டைமும் பூனை ஓடிட போகுது, எங்கே வந்த பையன் வந்து நம்மளை திட்டிட போகிறான்னு அவர் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து டச் சீஸ், அதாவது சீஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரொம்ப வேல்யூபிளாக உள்ளது தான் டச் சீஸ். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கான் பாருங்கள், ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த சீஸை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அவனோட ரூமுக்கு போய் கிச்சனில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் லார்ஜ் டச் சீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ டாபிக் பார்த்திங்கன்னா, எ ஷிப்ஸ் கேட் இஸ் எ கேட் தட் ரைட்ஸ் அலாங் ஆன் ரைடிங் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் நாவல் ஷிப்ஸ் to catch mice and rats which can cause damage to ropes, electronic wirings, crews float grains in the cargo and wooden parts of the ship. ஸோ அந்த ஷிப்பில் வந்து ரேட்டும் அந்த சுண்டெலி எலிலாம் வந்து என்ன பண்ணணும், அங்கே உள்ள திங்ஸ் அந்த கிரெயின்ஸு அந்த மூட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒயரு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இல்லை அந்த உட்டன் பாக்ஸ் ஏதாவது என்ன பண்ணணும்னா ஓட்டை போட்டுரும் இல்லையா. ஸோ அதுக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஷிப் கேட்டை வந்து ஷிப்லேயே வச்சுருப்பாங்க. ஓகேவா. Next, that was Clem's story, but I was not so lucky. Pango, the policeman, caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat பல்கிங். ஸோ வந்து இதுதான் வந்து கிளெம்மோட ஸ்டோரி. ஆனால் நான் அவனை போல் கிடையாது, நான் வந்து அவன் தான் ரொம்ப லக்கி, நான் வந்து லக்கி கிடையாது. ஸோ ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போலீஸ்மேன் காட் பண்ணிட்டார், பிடிச்சிட்டார். ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் காலமுமா வந்து அவனை பிடிச்சிருக்க. கையும் காலம்னா என்னென்னா ஆதாரத்தோடு பிடிக்கிறது. ஓகேவா. ஸோ எப்படி ஆதாரம் கண்டுபிடிச்சான்னா அவனோட பாக்கெட் ஏப்ரான் பாருங்கள், அவன் போட்டிருக்கிற ஏப்ரான் பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் கிழிஞ்சிச்சு அந்த தையல்லாம். ஸோ அவனோட ட்ரௌசர் பாக்கெட் வந்து பார்க்கும்போது அவரை நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்காக உப்பி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, ஏதோ வந்து அவன் ஒன்று மறைச்சி வச்சுட்டு வரான் அப்படின்றது. ஓகேவா. Hey, wait a minute, Pango shouted. He caught me by the collar, took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. Pango counted them and placed them carefully on the table. Too many people are stealing from the dogs, Pango said. You have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say? ஸோ அங்கே வந்து இந்த நரேட்டர் போகும்போது பாங்கோ வந்து பார்த்துட்டார். ஸோ அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறார், கத்துறார், ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து கிட்ட வந்து அவன் பாக்கெட் வந்து பல்காக இருக்கிற போது அவனோட காலரை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, பிடிச்சிட்டார். ஓ நீ என்னவோ எடுத்துகிட்டு போகிற, வா என்னோட ரூமுக்கு கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு வராரு. ஸோ அவன் பேக்கெட்டில் அந்த ஏப்ரானில் இருக்கிற ஆரஞ்சஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாருனா எடுக்கிறாரு. எடுத்து கவுண்ட் பண்ணும்போது அதில் எத்தனை ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, எடுத்து இந்த டேபிள் மேலே வைக்கிறார். ஸோ நிறைய பீப்புள் வந்து இப்படி தான் வந்து டாக்ஸ் அங்கேருந்து வந்து இந்த துறைமுகத்துலேருந்து வந்து இறக்கும் போது, சரக்குலாம் இறக்கும் போது எல்லோரும் ஸ்டீல் பண்ணிங்க எடுத்துகிட்டு திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ நீ வந்து இப்போ வந்து இந்த ஆரஞ்சஸை வந்து திருடி இருக்க, ஒளிச்சு மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிற உன்னோட பேக்கெட்டில், நீ எதுவும் சொல்ல விரும்புறியா அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா. ஸோ இந்த பேசேஜ்லேருந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிட் த நரேட்டர் பிலீவ் கிளெம் ஸ்டோரி. ஸோ அந்த நரேட்டர் வந்து கிளெம்மோட ஸ்டோரியை வந்து நம்பினாரா? கிடையவே கிடையாது. நரேட்டர் அப்படின்றது இப்போ சொன்ன அந்த ஸ்டோரி சொன்னவர் தான். ஸோ அவர் வந்து நம்மளை, ஏன்னா அவன் வந்து பிளான் பண்ணி திருடக்கூடியவன் அப்படின்றது தெரியுது. ஓகேவா. ஸோ ஆன்சர், நோ, த நரேட்டர் டிட் நாட் பிலீவ் கிளெம் ஸ்டோரி பிகாஸ் ஹி நியூ தட் கிளெம் வாஸ் பிளானிங் ஃபார் எ தெஃப்ட். ஓகே. 6th, what was the narrator carrying in his pockets? அவரோட பேக்கெட்டில் என்ன எடுத்துகிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா the narrator was carrying oranges in his pockets. Okay. 7th one, who is Pango? So answer, Pango is a policeman.
Next, I said nothing. I was very frightened, but I kept quiet. I had read a lot of detective stories to make the mistake of babbling. Anything you say may be used as evidence against you. I knew that the best plan was to say nothing. So, you won't say nothing. Anything, said Pango. I am going to bring another policeman here. He'll be a witness against you when I bring up this case in the court. Pango left the cabin and locked the door behind him. I was very worried. ஸோ அந்த போலீஸ்மேன் கேட்கும்போது ஐ செட் நத்திங், நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரைட்டனிங்காக இருந்தேன், ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதனால நான் ரொம்ப காமாக அமைதியாக இருந்துட்டேன். ஸோ வந்து நான் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து மிஸ்டேக்கே இல்லாமல் திருடுறது, அதுமாதிரி டிடெக்டிவ், அதாவது திருடன்களை எப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன வந்து அவங்க வளருவாங்க, அது மூலயமா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால நான் வந்து காமாக இருந்துட்டேன். அதனால நான் எதுவுமே என் வாயெல்லாம் நானே வந்து வளரக்கூடாது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதனால நான் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அவர் வந்து யூ சே ஓன்ட் சே நத்திங், ஸோ வந்து நீ எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இன்னொரு போலீஸ்மேனை வந்து கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஸோ அவர் வந்து உனக்கு விட்னஸாக இருப்பார். ஓகேவா, இந்த கேஸை வந்து நான் கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கேபினை லாக் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாரு. ஸோ அவர் வெளில போகிறாரு. இவனுக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஹி வாஸ் வெரி worried. I looked at the walls. I looked at the door. I looked at the 17 oranges and I looked at the apron with its broken string. I will lose my job. I thought perhaps I will go to prison. What will my father say? What will my father do? I almost gave up the hope of escaping from the trouble. I was locked in the cabin and the oranges were on the table. Pango had gone to bring a witness. I was in trouble. Oh my God, I said, what can I do? ஸோ என்ன பண்ணுறான்னா அவன் அந்த வாலை பார்க்குறான், அடுத்தது அந்த டோரை பார்க்குறான், அடுத்தது அந்த ஆரஞ்சஸ் பார்க்குறான், அப்புறம் அவனோட ஏப்ரான் பார்க்குறான். அந்த ஏப்ரானோட ஸ்ட்ரிங், அது கட்டியிருக்கிற நாட்டு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரிங், அதோட முடிச்சு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கிழியக்கூடிய ஸ்டேஜில் இருந்ததுனால தான் வந்து பார்த்தோன்னா பல்காக இருந்துச்சு அவனோட பாக்கெட். இருந்தாலும் அவன் வந்து 17 ஆரஞ்சை வந்து அந்த பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப இதுதான். ஒரு 2-3 அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப வெயிட் தாங்க முடியல. அதனால இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ரிங்கும் வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுனால தான் வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வேலை போயிடும், நான் வந்து சிறையில் இருந்துருவேன், என்னை வந்து கைது பண்ணிடுவாங்க, எங்கள் அப்பா வந்து யார் பார்த்துப்பா, எங்கள் அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பார். ஸோ எல்லாமே வந்து அவனோட நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த போலீஸ்மேன் போயிருக்காரு. அதுக்கு அவன் எடுத்துகிட்டு வந்ததுக்கான விட்னஸ் வந்து அவன் டேபிள் மேலேயே இருக்குது இல்லையா. அந்த 17 ஆரஞ்சஸும் இங்கே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஐ வாஸ் இன் ட்ரபிள், நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா வாட் கேன் ஐ டூ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். Eat the oranges, said a voice in my head. Eat the evidence. Eat them, I asked. Yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. Be quick. Eat them all. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா eat the oranges, அந்த எல்லா ஆரஞ்சஸ் சாப்பிட்ற, அந்த எவிடன்ஸ் தான், ஆரஞ்சு தான் வந்து எவிடன்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் சாப்பிட்ற அப்படின்னு அவன் தலைக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்னது சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி எஸ் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்குது. நீ ஈட் தம், இது எல்லாத்தையும் நீ சாப்பிடு, இந்த எவிடன்ஸ் வந்து காணா போயிடும். ஸோ பி குயிக், நேரமே இல்லை, சீக்கிரமாக எல்லா ஆரஞ்சஸையும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்குது. ஓகே, ஸோ இந்த பேசேஜ்லேருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். why did Pango want to bring another policeman? ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா Pango wanted a witness against the narrator when he brought up the case in the court, so he brought another policeman. ஸோ அந்த நரேட்டருக்கு விட்னஸ் வந்து இன்னொன்று தேவை இல்லையா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸ், இன்னொன்று கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த போலீஸ்மேன் வந்து அனதர் போலீஸ்மேனை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறார். ஓகே, செகண்ட் கொஸ்டின். வாட் டிட் த வாய்ஸ் இன் த நரேட்டர்ஸ் ஹெட் டெல் ஹிம் டு டூ? ஸோ என்ன வாய்ஸ் வந்து நரேட்டரோட ஹெட்லேருந்து என்ன செய்ய சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா த வாய்ஸ் இன் த நரேட்டர்ஸ் ஹெட் ஆஸ்க்டு ஹிம் டு ஈட் ஆல் த ஆரஞ்சஸ் ஸோ தட் தேர் வில் பி
நோ எவிடன்ஸ் ஆஃப் இஸ் தெஃப்ட். ஸோ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா எல்லா ஆரஞ்சஸையும் சாப்பிடு, அப்படி சாப்பிட்டா தான் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நீ வந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் என்ன பண்ணுது, நரேட்டரோட ஹெட் பேக் சைட்லேருந்து கேட்குது. Okay student, hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the part 2 section.